நீங்க அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னாருன்னா நமக்கு தெரியாது. நீங்க ஏதாவது நோண்டி நோண்டி கேள்வி கேட்டிருப்பீங்க. அப்போ ஒரு ப்ளோவில் அவர் பேசியிருப்பார். நீங்கள் எப்படி கேட்பீங்க எங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்ற மாதிரி நம்ம பக்கம் டைவெர்ட் பண்ணி விட்டுருக்காரு ஒரு டாப்பிக்கை. யார் அவர்? முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர் தான். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட கேட்குறாங்க, அமித்ஷாஜி பேசுகிறாரு அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதிமுகவை சேர்ந்த தலைவர் தான் முதல்வர் ஆவார்னு சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேரை சொல்லவே இல்லைங்க. பார்த்துக்குங்க. இப்போ என்னவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டோன்னா ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்பா அவர் பேசியிருக்காரு, நீங்கள் என்ன கேட்டீங்க, எந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு பதில் சொல்லியிருக்காருலாம் நமக்கு தெரியாது. இப்போ உங்களை மாதிரி பிரசாலைகள்லாம் வந்து கேட்கையில் ரொம்ப கிடுக்கி பிடி கேள்வியாக வளைச்சி கேட்பீங்க. அந்த மாதிரி சூழலில் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? எப்போவுமே எங்கள் இதை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கூட்டணியின் தலைவர், அவர் தான் முதல்வர் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அடிச்சு விட்டுருக்காரு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள். அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார், எதுக்கு சொன்னார், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இப்ப கேட்குறீங்க, இப்பதான் சொன்னாங்க அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி தான் ஆட்சி, எடப்பாடி தான் முதலமைச்சர், அதான் அர்த்தம், அதுதான் கருத்து. அவரே அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை கூட மென்ஷன் பண்ணாம கூட்டணி கட்சியில இருக்காரு, அவர் அதை கூட மென்ஷன் அதற்கான காலங்கள் இருக்கு, அந்நேரம் சொல்லிக்கலாம்னு இருக்கலாம். நீங்க கேட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை கேட்டீங்களோ, எங்க கேட்டீங்களோ, எப்படி கேட்டீங்களோ தெரியாது. அவர் எதுக்காக சொன்னாலும் தெரியாது. நீங்க மீடியாக்கள் வந்து வளைச்சு கேட்பீங்க, அதுல ஏதாவது வார்த்தையுடைய இது இருக்கலாம். இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து, அமித்ஷா மட்டும் கிடையாது, பாஜக கிட்டேயே அதிமுக ஒன்றிணைவதற்காக பாஜக அட்வைஸ் பண்ணுமா அப்படின்லாம் கேட்டால் பாஜக காரங்க என்ன சொல்லுவாங்க, அது அவங்க கட்சி மேட்ருங்க, அதுக்குள்ளே நம்ம எப்படி தலையிடுறது அப்படின்னு ரொம்ப டீசெண்டாக பேசுவாங்க. அந்த மாதிரி டீசெண்டாக பேசுகிறாங்களே, அதிமுக இணையணும், அவங்களாம் இணையணும், இணைஞ்சால் நல்லாயிருக்குன்ற மாதிரி பேசியிருக்காங்களே, அதிமுக இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, அதிமுக ஏற்கனவே ஒன்றா தானே இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் டிடிவி தினகரன் இருக்கார், அதுக்கப்புறமா சசிகலா அம்மையார் இருக்காங்க, அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கார், இவங்கெல்லாம் வெளில இருக்காங்களே, இவங்களெல்லாம் ஒன்று நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா அப்போ தான் தெளிவாக சொன்னார். இந்த மாதிரி ஒன்றா சேர்க்குறது யாருக்கு என்ன அப்படின்றதெல்லாம் நான் பேச முடியாது. அண்ணே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார், அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் எடுக்கிறதா முடிவு, நாங்கள் அவர் சொல்கிறதா கட்டில்லைன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாரு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள். அது நீங்க காலம் இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்க, அதற்குரிய வாய்ப்புகள் நகர்வுகள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. திமுக இருக்கின்ற கட்சிகளெல்லாம் ஒன்றிணைய வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முடிவில் தான் எங்களுடைய பொதுச் எடப்பாடியார் செயல்படுகின்றார். அவருடைய கருத்துக்களும் செயல்களும் அப்படித்தான் இருக்கின்றன. ஆகவே வந்து திமுக எதிர்க்கின்ற, திமுக ஆட்சியில் வரக்கூடாது என்று எண்ணுகின்ற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எடப்பாடியுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வெற்றி கிடைக்கும்.